ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வெண்டைக்காய் செடி பார்க்க போகிறோம். இது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. ஆனால் வந்து அரும்பு வச்சிடுச்சு, சின்னதாக காய வைக்குது. நல்லா க்ளோஸ்அப்பில் காமிக்கும் போது தெரியும் பாருங்கள். வெண்டைக்காவோட இது ரொம்ப சின்னதாக இருக்கா. செடியே ஒரு அடி அளவு கூட இல்லை, ஒரு ஜான் சைஸ் தான் இருக்குது. ஆனால் அதுலேயே காய வச்சிச்சு. நாட்டு வெண்டைக்கான்னு நினைக்கிறேன். இந்த தடவை வாங்கி வந்த விதை எல்லாமே நாட்டு விதைகள் தான். இது பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் செடி. நிறைய பார்க்க செடி தாங்க சின்னது, ஆனால் ஒரு சாக்கு பறிச்சோங்க. அங்கே இருக்குது பாருங்கள், அந்த சாக்கால் ஒரு சாக்கு கொத்தவரங்காய் பறித்தோம். ஆனால் பறிக்கும்போது பார்த்திங்கன்னா செடி அப்படியே உடஞ்சி போயிடுது, பிடுங்கிட்டு வந்துடுது. அந்த மாதிரி ஒரு வேளை தண்ணி பாசி இருக்கிறதுனால அந்த மாதிரி என்னவோ. இங்கே பாருங்கள், பறித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காமிக்க முடியல பறிக்கிறத, வேறு யாரும் ஆள் இல்லாததுனால வீடியோ எடுக்க முடியல. கொத்தவரங்காய் வந்து நல்ல கொத்தவரங்காய் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கொஞ்சம் பித்தம், ஆனால் பித்தத்தை நிற்கிற மாதிரி மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சுட்டு அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணி சாப்பிட்லாங்க கொத்தவரங்காயை. அடுத்தது பார்த்திங்கன்னா பைத்திங்காய் தான் பறிக்க போகிறோம். பைத்திங்காவும் அதே மாதிரி இன்றைக்கி ஒரு கட்டைப்பை நிறையா பறித்தோம். நல்ல டேஸ்ட்டு. பைத்திங்காய்லாம் ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சி போயிடும், விடவே மாட்டிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும்.